வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1.5 கப் அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 1/4 கப் ரவை, 1/2 கப் அளவு அதிகம் புளிப்பில்லாத தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்கின மல்லி இலை. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கலாம். இப்போ இதோட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சிருந்தோம். ரவை நல்லா ஊறிருக்கு. நம்ம கலந்து வச்ச மாவு இந்த பக்குவத்தில் தண்ணி மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு முதல்ல நல்லா கரைச்சிக்கணும், ஏன்னா அடியில் மாவு தங்கிக்கும். இப்போ ஒரு கரண்டி மாவை ஊற்றிக்கலாம். ரவா தோசை ஊற்றுற மாதிரியே தான் இதுவும், கிட்டத்தட்ட இதுவும் ரவா தோசை மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 10 தோசை வரும். அதிகப்படியான தீயில் 1 நிமிஷம் வேகட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போது திருப்பி போட்டுடலாம். தேங்காய் சட்னியோடு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் வேகட்டும், எடுத்துடலாம். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த அரிசி மாவு தோசையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.